திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில். இந்த காளியம்மன் கோவிலில் நம்மளுக்கு யாராவது இதை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, லெமன் வாங்கி தலை 3 முறை சுற்றி வலது காலில் அது மெரிப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா அங்கே திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தா 100 ரூபா இல்லை 50 ரூபா கேட்டு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பக்தர்கள் அவங்களே லெமன் வாங்கிட்டு வந்து இந்த கிரிவல பாதை செல்லக்கூடிய ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், நிறைய எலுமிச்சை பழமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அங்கே பாருங்கள், சூளத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூளம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா லெமன் தான் இருக்கும். லெமன்னா தன் பிரார்த்தனை செய்து அம்மனை வழிபட்டு பாருங்கள், அந்த ஏரியா ஃபுல்லாமே லெமன் தான் இருக்கும். எத்தனைக்கு 1 ஹவர் கூட க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணும்போது நிறைய லெமன் தான் இருக்குங்க. பாருங்கள், எந்த இடம் தான் சாமி உள்ளே கும்பிட்டு உள்ளே என்ட்ரேஜ் ஒரு இடம் அது. இங்கே பாருங்கள், உள்ளே நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போ நைட் டைம்ன்றதுனால கரெக்டாக தெரியல. பக்தர்கள் அனைவரும் கிரிவலம் செல்லும்போது இந்த காளியம்மன் கோவிலில் போயிட்டு லெமன் வாங்கி பூஜை செய்து உங்கள் பிரார்த்தனைகளை சூளத்துக்கு குத்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த திருநங்கைகளிடம் கொடுத்தீங்கன்னா அவங்களே சுற்றி போடுவாங்க. அங்கே பாருங்கள், உள்ளே போகும்போது வழுக்கும். ஃபுல்லாமே அந்த லெமனோட பிசுபிசுப்புத்தனை ரொம்ப வழுக்கும். பார்த்து உள்ளே போங்க. பாருங்கள், இப்போ காளியம்மன் கோயில் உள்ளே வந்துட்டோம். அம்மன் பார்க்குறோம் பாருங்கள், காளியம்மன். ஏன்னா உள்ள வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நான் எடுத்திருக்கேன். அம்மனை பாருங்கள், காளியம்மன். அந்த அம்மனை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன். இந்த கிரிவல பாதையில் இது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். பௌர்ணமி நாளில் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்தர்கள் அனைவரும் பார்க்கவும்.